மிளகாய் நட்டினோன்னா மிளகாயும் ஒரு 1.5 ஏக்கர் வரைக்கும் போட்டிருக்கோம். இப்போ அதுக்கு மருந்து வாங்கி அடித்தோம். அடித்ததில் நல்லா இருக்குது. அடித்து இப்போ ஒரு வாரம் சொச்சம் ஆகும். நல்லா இருக்குது, மருந்து நல்லா இருக்குது. ஆனால் கட்டுமானமும் நல்லா இருக்குது, நல்லா பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது சார் மருந்து. அடுத்து என்னென்ன பண்ணோம்னா ஐயாவை பார்த்து வர வர அவர் சொல்ல கேட்டேமும் ரெடி பண்ணிக்குவோம். அவர் நல்ல ஒரு படிக்காத ஒரு விஞ்ஞானின்னா ஒரு ஆள் தான் சார். விவசாயத்தில் இருந்தேமும் படிக்காத விஞ்ஞானி, விவசாயத்தை மட்டும் படிப்பாக கொண்டது விஞ்ஞானி, பெரிய விஞ்ஞானி. எல்லா பயிரும் பார்த்தோம், எல்லாமும் வாழையும் பார்த்தோம், மிளகாயும் பார்த்தோம், பருத்தி பார்த்தோம். பருத்தியெல்லாம் சொல்லவே வேண்டியதில்லை. பருத்தி, துவரையெல்லாம் நம்ம ஏரியாலாம் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது துவரையெல்லாம் நல்லா வந்துருக்கு, பரவாயில்ல, நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்குது சார். மருந்தும் நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்குது. அடித்து ஒரு வாரம் 10 நாள்லேயே இந்த ரிசல்ட்டும் நல்லா இருக்கு சார். 2 இதில் போட்டிருக்கிறாரு. அதில் எது கம்மியாக இருக்குதோ விவசாயிக்கு அவங்கவுங்க வசதியை தகுந்த மாதிரி போட்டு செஞ்சாக்கா 100% அவர் சொன்ன மாதிரி எடுக்கலாம் மகசூல். ஏன்னா நான் பண்ணி பார்த்துருக்குறேன், ஷெட்டு போடாமல் பண்ணி பார்த்துருக்குறேன், வந்திருக்குது. திருப்பி அதப்போ நல்லா செஞ்சேனாக்கா வேறு யார் சொல்கிறதும் கேட்க தேவையில்லை. அவர் என்ன சொல்கிறாரோ எத்தனை நாளைக்கு வந்து மருந்தடி சொல்கிறாரோ அதே போல் அடித்து ஃபாலோ பண்ணாலுமே கண்டிப்பாக 199% மகசூல் எடுத்துடலாம். அதில் ஏதோ ஃபால்ட் ஆகுதுனாக்கா நம்ம ஃபால்ட்டு தான், அது வேறு ஒன்றும் கிடையாது. அவர் கொடுக்குற மருந்தால் எதாலே கிடையாது, அவர் கொடுக்குற குறிப்புகளால் எதுவும் கிடையாது. நம்ம பண்ணுற ஃபால்ட்டுனால தான் மகசூல் கம்மியாகும், தவிர அவர் கொடுத்தனால எதுவுமே வரவே வராது. எனக்கும் இந்த பொன்னூஸ் ஆராய்ச்சி நிலையம் இது கரெக்டாக 2 கிலோமீட்டர் தான். இது வரைக்கும் நான் வந்து அங்கே பார்த்ததில்லை, செஞ்சதில்லை. யூடியூப் மூலியமாக தான் நான் பார்த்தேன்னா மனசு திருப்தியாக இருந்துச்சு. போய் பார்க்கணுன்னு இன்னைக்கு வந்தேன்னா நம்ம பகுதி வந்து கோவில்பட்டி ஏரியா வந்து ரொம்ப வறட்சி பகுதி. 2வது தண்ணி வசதி கம்மியாக தான் இருக்குது. அப்படி இருந்தும் என்ன ஏதுன்னு பார்த்தோன்னா பொன்னூஸில் வந்து குடை மிளகாய், தக்காளி, மிச்சதெல்லாம் ஹைப்ரிடாக ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. பருத்தி, கத்தரிக்காய் பார்க்குறதுக்கு நம்ம பகுதியில் இப்படி வருமான்னு ஒரு சந்தேகமாக இருந்துச்சு. பார்த்தோம், திருப்தியாக இருந்துச்சு. அவங்க சொல்கிற அந்த மூலிகை எண்ணெயை வந்து இனி யூஸ் பண்ணணும். எனக்கு வந்து இப்போதைக்கு புடலங்காய் நட்டி 40 நாள் ஆகுது, 1 ஏக்கர் நட்டி. இது இனிமே அந்த மூலிகை எண்ணெய், பொன்னூஸ் தயாரிக்கிற மூலிகை எண்ணெய் பயன்படுத்தி கொஞ்சம் நலம் பெறணும்னு ஆசைப்படுறேன். இது வந்து எங்களுக்கு பார்த்ததில் எல்லாருக்குமே விவசாயிகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப திருப்தியாக இருக்குது பார்த்தது.